அறநிலையத்துறையே தமிழ்நாட்டுல வேண்டான்னு சொல்லக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனை கோபுரத்தின் உச்சியில தூக்கி வைக்கிறாங்க. ஆனா அறநிலையத்துறைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக ஆட்சியின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசின் தலைவரான செல்வ பெருந்தகையை உள்ள போக விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அதிகாரிகள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா? மிஸ்டர் சேகர் பாபு, நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திரு செல்வ பெருந்தகை இதை ரொம்ப பெருந்தன்மையா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அவரோட காணொலியை பாருங்க. அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி ஒரு நல்ல ஆட்சிக்கு 24 மணி நேரம் ஒழிக்கின்ற மாண்பு முதலமைச்சருடைய நற்பெயருக்கும் இந்த அறநிலையத்துறை பக்தி இயக்கத்தை விட நல்லா சிறப்பா செயல்படுற மாண்பு அமைச்சருக்கோ எந்தவித கலப்பம் வந்துடக்கூடாதுன்னா நான் பக்தரோட பக்தரா பத்தோட பதினொன்று நின்று பார்த்தா இறைவன் கூட பார்க்க முடியல, இருந்தாலும் எல்லோரும் பார்த்துடுவாங்க அப்படின்ட்டு நான் இப்போ குற்றத்தூருக்கு போயிட்டு இருக்கேன். அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை வந்து அதிகாரிகள் நினைச்சுக்கணும். அதிகாரிகள் அதிகாரிகளா இருக்கணும். பிரச்சனை அதுதான். தெரியல, அவங்களதான் அதிகாரிகள் தான் கேட்பாங்க, ஏன் தடுத்து நிறுத்தினாங்க, ஏன் அனுமதிக்கல. ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி நிக்கிறதுலாம் நினைச்சாங்களா தெரியல. ரைட், எனிவே பக்தர்கள் மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சி தான் எனக்கு.